மாரிசன் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் பயங்கர ஒரு லேகு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆனது ஒரு நல்ல ஸ்டார்ட் ஒன்று ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகுது, சம்திங் ஏதோ படத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட்டோட ஒன்று காட்டுறாங்க. சரி, இதுக்கப்புறமாவது படம் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம், அதுவும் இல்லை. கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு சோஷியல் மெசேஜ் மட்டும் சொல்கிறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். மற்றபடி இது ஒரு படமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கருத்துள்ள ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஃபகத் ஃபாசில் தேவையில்லைன்னு தோணுச்சு. ஐ மீன் அந்த ரோலை வேறு யாருனா பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபகத் ஃபாசில் ஒரு நல்ல நடிகர். அவர் ஆக்சுவலாக அவருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அவரை கொண்டு இந்த படத்தில் எதுக்கு அப்படின்னு. பட் வடிவேல் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சைல்டு அபியூஸ்க்கு எதிரான ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். பார்க்கலாம், தாராளமாக எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் அப்படியே லேகாக போகும், ரொம்ப ஸ்லோவாக போகும். ஓகே, பொறுமையாக போனாலும் பரவாயில்லன்னு பார்க்குற நபர்களுக்கு வேணால் பிடிக்கும். இல்லைங்க விறுவிறுப்பாக போகணும் அப்படின்னாக்கா படம் கண்டிப்பாக பிடிக்காது. இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். ஆனால் அதை எடுக்கிற விதத்தில் சொதப்பிட்டாங்க. நல்ல ஒரு கான்செப்ட் எடுக்கிற சொதப்பிட்டாங்க. நிறைய விஷயம் ஸ்பாய்லர் பண்ணல. பாருங்கள், ஒரு நல்ல படம் தான். சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம் தான். இல்லை சார், அதான் சார், நல்ல ஒரு ஸ்டோரி லைன், சூப்பரான ஸ்டோரி லைன் சார். மெசேஜ் ஒரு நல்ல தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜ், இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜ் தான். ஆனால் அது எடுக்கிற விதத்தில் கோட்டை விட்டாங்களோன்னு தோணுச்சு சார். வேறு ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் லேகாக எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலான்ற மாதிரி. சூப்பராக இருந்துச்சு. வடிவேல் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி இன்னசென்ட்டாகவே இருப்பார். அது அப்படியே போகுமோன்னு பார்த்தோம், வேறு மாதிரி தலைவன் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. நிறைய விஷயம் ஸ்பாய்லர் பண்ணல, படம் பார்த்தா தெரியும் அப்படின்றதுனால. வேறு ஒன்றும் இல்லை, அதாவது படம் ஸ்லோவாக போகும், அவ்வளோதான். ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். பார்க்கணுன்றவங்க தாராளமாக பாருங்கள். ஹாய், நான் உங்கள் டைரக்டர் சாம்சன் பேசுகிறேன். மாரிசன் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு திருடன். ஸோ திருடலான்னு போகும்போது ஒரு வீடை பார்க்குறாரு. அந்த வீட்டில் உள்ளே போய் திருடலான்னு போயிருக்காரு. உள்ளே பார்த்தீங்கன்னா வடிவேலோட பையன் வந்து அவர் வந்து கட்டி வச்சுட்டு வெளில போயிட்டான். ஏன் கட்டி வச்சுருக்கான்னா, அவருக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ அதனால் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவாரோன்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருக்கான். இவருக்கு வந்து விடுதலை தேவை. ஸோ ஒரு திருடனாக வந்த ஒரு ஃபஹத் ஃபாசில்கிட்ட வந்து என்னை அப்படியே வெளில கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ராவலில் போகிறாங்க. வடிவேல் கிட்ட வந்து ஒரு 25 லட்ச ரூபா பணம் இருக்குது. அது எப்படியாவது அடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஃபஹத் ஃபாசில் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் அந்த பைசாவை அடித்தாரா இல்லையா, இவங்க ரெண்டு பேர் ட்ராவலில் என்ன நடந்துச்சு தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது, ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபீல் கொடுக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே வந்து படம் வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் படம் அப்போ தான் சூடு பிடிக்குது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி செகண்ட் ஹாஃப் மாத்திரம் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் வேறு ரேஞ்சில் இருக்குது. செம்ம சூப்பரான நடிப்பு. அவர் வழக்கமாட்டே எல்லா கேரக்டருக்கும் நல்ல ஒரு உயிர் கொடுத்து நடிப்பார். இந்த கேரக்டரும் ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப், செம்ம நடிப்பு. வடிவேல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு அப்பா கேரக்டர், ஞாபகமூர்த்தி கேரக்டர் அப்படின்னு ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரி நடிச்சிருக்காரு. அது வரைக்குமே அவர் நடிப்பு வந்து ஓகே. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வடிவேல் தான் இந்த படத்துக்கு ரொம்ப மெயினான ஒரு கேரக்டர். அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது, ஒரு யூத்தில் வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வருது. அவர் வந்து அவர் ஏஜுக்கு அவரால் அந்த மாதிரி நடிக்க முடியல. அவர் உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. நடக்கலான்னு பார்த்தா அவர் இப்போ பொறுமையாக அப்படி நடக்கிறாரு. கை இப்போ ஆக்ஷன்லாம் கை இது பண்ணால் பொறுமையாக தான் வருது. ஸோ இது பார்க்கும்போது ஒரு யூத்தாக இன்னொருத்தனை வந்து அடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆள் மாதிரியே தெரில. இவர் ஏதோ சுகர் பேஷண்ட் மாதிரி எப்போ இவர் மயக்கம் வந்து விழுவுறாங்கிற ஒரு லுக்கில் அவர் இருக்கார். அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிக்கும் போது நம்மளால் வந்து ஒரு ஆடியன்ஸாக அதை வந்து ஏற்றுக்க முடியல. யூத்தில் காமிக்கும் போது கூட டைவனாக அடித்து கருப்பு ஃபுல்லாக ஆக்கிடுறாங்களே தவிர ஆக்ஷனில் எல்லாமே பொறுமையாக நடந்து வருது. அவருக்கு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து அவர் ஏஜுக்கு வந்து இருக்கிறனால நம்மளுக்கு ஆடியன்ஸாக பார்க்கும்போது படம் வந்து நம்மளுக்கு கூட செட் ஆகலை. வடிவேலை தவிர வேறு ஒரு நல்ல ஒரு நடிகர், ஒரு சமுதிரி அந்த ரேஞ்சில் ஒரு ஏதாவது ஒரு நடிகரை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் வேறு ரேஞ்சில் இருந்திருக்கும். வடிவேல்லாம் இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், ரொம்ப சாஃப்டான கேரக்டர்ஸ். இப்போ மாமன்னனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணனால அது நம்மளுக்கு ஏற்ற முடிஞ்சுது. இப்போ சுந்தர்சி சார் கூட ஒரு கேங்கர்ஸ்னு ஒரு படம்லாம் வந்து அவர் காமெடி பண்ணது எடுபடாத காரணமே அவரால் ஆக்டிங் அந்த ஸ்பீடு கொடுக்க முடியலங்கிறது தான். அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸு. மொத்தத்தில் படம் ஃபஸ்ட் ஹாஃப் டாக்குமெண்ட்ரி மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே ஆவரேஜ். செகண்ட் ஹாஃப் மாத்திரம் ஒரு தடவை பார்க்குற மாதிரி இருக்குது. படம் நல்லா இருந்துச்சுங்க. படம் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட காலேஜ் ஜூனியர் தான் என்னோட சினிமாட்டோகிராஃபர் கலைசெல்வன் சிவாஜி. ஸோ அதுக்காக வந்தேன். அட் த சேம் டைம் வந்து ஃபஹத் ஃபாசில் வடிவேல் பிடிக்கும், மாமன்னன் பிடிச்சிது. ஸோ அந்த காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். எப்படி இருந்துச்சு? மேலகமாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு?
இல்லை அந்த மாதிரி படம் இல்லை, இது வந்து ஃபீல் குட் படம் மாதிரி இல்லை, இது மாதிரி இந்த மாதிரி ஒரு பழிவாங்கிற படம் மாதிரி தான், பட் வேறு மாதிரி எடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஸோ ட்ரைலரில் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து படத்துக்கு இப்போ வடிவேல் வந்து இவர்கிட்ட பணம் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவார். ஸோ அது வந்து பணம் இல்லை, அது வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் இதில் இருக்குது. வடிவேல் இந்த கேரக்டர் செட் ஆகும். செட் ஆகுது. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டிங் நல்லா இருக்குது. 2 பேருமே ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. இப்போ விவேக் பிரசன்னா தான் அவரு கேரக்டர் ஷோவும் நல்லா பண்ணியிருக்காரு. விவேக் பிரசன்னா, சித்தாரா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் த்ரில்லிங்காக இருக்கு. ரொம்ப த்ரில்லிங், நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. காமெடி இல்லைங்க, காமெடி இல்லைங்க படத்தில். இப்போ மியூசிக்லாம் எந்த அளவு மியூசிக் நல்லா இருக்குது. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. சாங் ரீமிக்ஸ் இருக்குது, ராமராஜன் பாட்டு அது நல்லா இருக்குது. வடிவேல் ஏஜுக்கு வந்து இன்னொருத்தர் அடிக்க முடியாத மாதிரி காட்டுறாங்க, அது எப்படி ஏற்றுக்கலாம்? அது கன்வின்ஸ் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் சண்டை போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. ஸ்டோரி எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கும்? ஸ்டோரி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இவர் அவர் ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஃபகத் ஃபாசில் வடிவேல் ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் தெரியும் அது நேர்மாறு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலியாக பார்க்க முடியும். ஃபேமிலியாக பார்க்கலாம். போர் அடிக்குதா? இல்லை போரிங்காக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. ரொம்ப கிரிப்பிங்காக நல்லா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. இப்போ மலையாள டேரக்டர் படம் மலையாள படமாக இருக்கா இல்லை தமிழ் படமாக? தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும். டேரக்டர் மாதிரிலாம் இல்லை, தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தமிழ் படம் ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு. ஒர்த்தாக இருக்குங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கலாங்க படம்.